பேபி அவர்களிடம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் உங்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் என்றால் இதைவிட ஈனத்தனமான அயோக்கியத்தனமான செயல் வேறொன்றுண்டா? இது எல்லாமே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே சார்? தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதனால் எல்லா கட்சியிலும் இன்றைக்கு ஒரு பூகம்ப அதிர்வு. திமுக கூட்டணியே உடைச்சிட்டீங்களா சார்? ஆமா, உடைக்கல, அவங்க வந்துட்டாங்க. ஸ்டாலின் அண்ணன் தன்னுடைய உயரத்தை மறந்து அதிமுக ஆட்சி அமைக்குவதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார், இதை தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் சுட்டி காட்டி ஒரு வார்த்தை சொல்றாரு, ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு. ப்ரோ என்ன ப்ரோ, இப்போலாம் எவ்வளவோ பேசுங்களே ப்ரோ, பதவி விலகுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு சம்பவம் நடந்ததற்காக பதவி விலக வேண்டும் என்றால் மோடி எத்தனை தடவை பதவி விலகி இருக்க வேண்டும்? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சோசப் விஜய் ப்ரோ, காது கேட்கிறதா உங்களுக்கு? இந்த ஆட்சி ஒரு விஷ கிருமி. இந்த முதலமைச்சர் முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர். பிஜேபி கட்சி திமுகவோடு நெருங்கி வருகிறது, திமுக பாஜகவோடு நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் அரசியல் பேசுவதற்கு அருகதை இல்லாத சூழல் வருகிற நாட்களை உருவாகும். திமுகவோடு கள்ளவுறவு வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி திமுக அதிகாரத்தில் இருந்த பொழுது மாதம் 30 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அவனுடைய வாக்கி பூட்டு போடுவதற்கு. அது வேறுன்னு சொல்லி தானே நாம் தமிழர் சீமான் கட்சி பைத்தியம். அவன் ஒரு மனநோயாளி. தொடங்குகிற அன்றைக்கு ஒரு 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி இன்றைக்கு முதல் நாளிலேயே அபசகுனம் போல எங்களை காயப்படுத்துகிறோம் என்று கருதி அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். உங்களை நியாயப்படுத்துவதற்கு தமிழர்கள் தயாரில்லை. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவருக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் தேவையில்லை, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இன்றைக்கு 17வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. அதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் அவங்க எம்எல்ஏக்கள் தலைமையில் கருப்பு பேட்ச் அணிந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. திரையில ஹீரோ, தரையில வில்லன், குழந்தைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, வாயை தொடர்ந்து பேசுங்க சிஎம் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். திரையிலும் அவர் ஹீரோ தான், தரையிலும் அவர் ஹீரோ தான். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 67 அண்ணா நிகழ்த்திய அதிசயத்தை, 77 மக்கள் திலகம் எம்ஜிஆர் நிகழ்த்திய அதிசயத்தை ஆர்த்து வந்த 2026 அரங்கேற்றி காட்டிய அதிசயத்தின் பேர் விஜய். வாய் திறந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் வாய் திறந்து பேசிய காரணத்தினால்தான் இந்த வெற்றியை அவர் பெற்றார். நீங்கள் வாய் திறந்து பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்பதற்கு தமிழக மக்கள் தயாரில்லை. எங்கே சிங்கப்பெண் படை என்று கேட்கிறார்கள். இன்னைக்கு கேள்வி. ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்து காலம் தள்ளி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்க தவறியவர் அண்ணன் ஸ்டாலின். ஒரு பொறுப்பு டிஜிபிக்கு அதிகாரம் இருக்காது. அவர் முதலமைச்சருடைய சேவகராக சித்தரஞ்சன் தாஸ் சாலை வீட்டில் காலையில் வணக்கம் செலுத்துவதை தவிர அவருக்கும் பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறோம் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அவர் சரியாக கடமை ஆற்றவில்லை. கடந்த ஆட்சியினுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிற சில கோர காட்சிகள். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய டிஜிபியாக மகேஷ் அகர்வால் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களிலும் காவல்துறை இன்றைக்கு ரோந்து வருகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. காவல்துறை ரோந்து ஒரு ஆபத்தான சூழலில் தான் காவல்துறை ரோந்து வருமே தவிர இல்லைன்னா வரமாட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை ரோந்து தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தாண்டி மகேஷ் அகர்வால் பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு சிங்கப்பெண் படை
தொடங்கப்பட்டு அதுவும் அதனுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடைபெறுவதை நாஞ்சில் சம்பத் மறந்துவிடவில்லை. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு தீவிர முனைப்பில் தமிழக அரசு இருக்கிறது. தலைவர் விஜய் அதிலே மிகுந்த கண்காணிப்பில் இருப்பது மட்டுமல்ல, அதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களைப் போல பாராமுகமாக இருந்ததன் விளைவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும். இதில் திமுகவுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. அவர்கள் குழம்பி போயிருப்பதனுடைய விளைவுதான் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிற அன்றைக்கு ஒரு 75 ஆண்டு கால பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி இன்றைக்கு முதல் நாளிலேயே அபசகுனம் போல எங்களை காயப்படுத்துகிறோம் என்று கருதி அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். உங்களை நியாயப்படுத்துவதற்கு தமிழர்கள் தயாரில்லை. இந்த திராவிடத்தின் கொள்கையை பற்றி பறைசாற்றுவீங்க சார், அவசகுணம்லாம் சொல்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவரோட டியூட்டியை கரெக்டாக தானே சார் செய்யலை? இல்லை, அது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிற அன்றைக்கு, கவர்னர் உரை வாசிக்கிற அன்றைக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு விவாதத்தில் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் பேசுவதற்கு சபாநாயகர் உங்களுக்கு உரிமை வாய்ப்பு தருவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதல் நாளே கருப்பு பேஜெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு அமங்கலமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இதை வந்து தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனும் சுட்டி காட்டி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு. ப்ரோ என்ன ப்ரோ கேளுங்க ப்ரோ, அப்போல்லாம் எவ்வளவோ பேசுனீங்களே ப்ரோ, பதவி விலகுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த கும்மிடிப்பூண்டி 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பற்றி. இதுக்கு பதவி விலகுது நியாயமா? ஒரு சம்பவம் நடந்ததற்காக பதவி விலக வேண்டும் என்றால் மோடி எத்தனை தடவை பதவி விலகி இருக்க வேண்டும்? ஒரு விமான விபத்தில் 200 பேர் செத்துறாங்க, 1 வருஷம் ஆச்சு. அகமதாபாத்தில் நடந்தது, பதவி விலகினாரா? ஒரு சம்பவம் நடந்ததற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் எதிர்பார்க்கிறார் என்றால் நீங்கள் அந்த பதவிக்கு வரப்போகிறீர்களா? பிஜேபி கட்சிக்கு இனிமேல் அந்த தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிறதா? கண்ணுக்கு முன்னாலே கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு தற்காலிக தலைவராக இருக்கிற நீங்கள் ஏன் தாம் தூம் என்று நீங்கள் அடித்துக் கொள்கிறீர்கள்? நீங்களே திமுகவில் சேரப்போவதாக தகவல் வருகிறது. ஆமாம், பிஜேபி கட்சி திமுகவோடு நெருங்கி வருகிறது, திமுக பாஜகவோடு நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் அரசியல் பேசுவதற்கு அருகதை இல்லாத சூழல் வருகிற நாட்களில் உருவாகும். இது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே சார்? தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுனால் எல்லா கட்சியிலும் இன்றைக்கு ஒரு பூகம்ப அதிர்வு. திமுக கூட்டணியே உடைச்சிட்டீங்களா சார்? ஆமாம், உடைக்கலை, அவங்க வந்துட்டாங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஆதரவு தருகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் மிகுந்த கரிசனம் காட்டினார்கள். ஸ்டாலின் அண்ணன் தன்னுடைய உயரத்தை மறந்து அதிமுக ஆட்சி அமைக்குவதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் காலத்தில் நான் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய விமர்சனங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கேட்கிறேன், எந்த சூழலிலும் தாவேகா ஆட்சிக்கு வரக்கூடாது, முதலமைச்சர் ஸ்தானத்தில் விஜய் உட்காரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தது திமுக. அதனால் ஆட்சி அமைக்க இவர்களை அனுமதிக்கக்கூடாது என்று அவர் உறுதியாக இருந்தார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் வணக்கத்திற்குரிய தோழர் பேபி அவர்களிடம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் உங்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் என்றால் இதைவிட ஈனத்தனமான அயோக்கியத்தனமான செயல் வேறொன்றுண்டா? அப்பொழுது ஆட்சி அமையக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆட்சி அமையாது என்றவர்கள் அந்த மிதப்பில் இருந்தார்கள். நாங்கள் நித்தியத்தை இழந்து நிற்கிறோம், நிற்கதியற்றவர்களாக நிற்கிறோம், நிராயுத பாணிகளாக நிற்கிறோம், ஒரு நிச்சயமின்மை நாங்கள் உடுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரின் ஆதரவு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு தருகிறோம். கொல்லைப்புற வழியாக பிஜேபியினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் காலூன்று விடக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை காங்கிரஸ் எடுக்கிறது என்று எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள். அந்த ஆதரவை அவர்கள் தந்ததற்கு பிறகு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தந்தது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தந்தது,
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தந்தது, விடுதலை சிறுத்தைகள் தந்தார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் என்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அந்த முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்களை அழுத்துகிறார். சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் அவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு இந்த முடிவை திரும்ப பெறுங்கள், உடனடியாக ஆதரவு கொடுக்காதீர்கள் என்று அரசியல் தேர்ந்த என்னுடைய நண்பர் தொல் திருமாவளவனை மூளை செலவை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தேசிய லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீனை இழுத்தடிப்பதற்கு ஆற்றுப்படுத்துகிறார் ஸ்டாலின். இது என்ன அயோக்கியத்தனம்! அதை தாண்டி அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஆதரவு தந்ததன் விளைவு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமைக்காக பாடுபடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மந்திரி சபையில் இடம். 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி சபையில் இடம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கோரிக்கை வைத்து இயங்குகிற விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சரவையில் இடம். இந்த பெருந்தன்மை, இந்த விசாலமான மனப்பான்மை திமுகவுக்கு என்றைக்காவது இருந்ததுண்டா? ஆகவே இனிமேல் திமுக தலைப்பது என்பதல்ல, பிழைப்பதே கடினம். சார் நீங்கள் ஆல்ரெடி மெஜாரிட்டி வந்துட்டீங்க சார், மெஜாரிட்டி நிரூபித்து ஆட்சி அமைச்சாச்சு. ஆனால் ஏடிஎம்கே எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு நம்ம டிவிகேல சேர்றது இது நியாயமா சார்? அது நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் கேட்கணும். புதுக்கோட்டையில் செல்வாக்கு பெற்றவர் டாக்டர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதியில் தொடர்ந்து வாகை சூடுகிறவர், அதிமுகவினுடைய முகமாக இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் அதிமுக என்கிற கட்சிக்கு பொதுச் செயலாளராக அவர் இருந்திருக்க வேண்டும். இது என்னுடைய கணிப்பு. இன்னைக்கு அவர் அந்த முடிவெடுக்கிறாருன்னா என்ன காரணம்? அதிமுக என்கிற அடிமட்ட மக்களினுடைய, விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியை திமுகவோடு கள்ளவுறவு வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி, திமுக அதிகாரத்தில் இருந்த பொழுது மாதம் 30 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அவனுடைய வாக்கி பூட்டு போடுவதற்கு. எடப்பாடி தலைமையில இயங்க முடியாது என்றவர்கள் துணிச்சலாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த துணிச்சலையில நீங்க பாராட்டணும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, கான்பிடண்டா இருங்கன்னு சொல்லுவீங்க, நீங்க தான் விஜய் அவர்கள் தான் கான்பிடண்டா இல்ல, தீந்து போன கட்சிட்டேருந்து எம்எல்ஏக்கு விலைக்கு வாங்குறீங்க, அந்த அளவுக்கு காஞ்சு போயிருக்கா அப்படின்னு நான் கேட்கல. தீர்ந்து போன கட்சி, ஆனா அந்த கட்சியில் இருக்கிற பர்சனாலிட்டி, ஆளுமைகளை நீங்க அலட்சியப்படுத்த முடியுமா? இன்னைக்கு விஜயபாஸ்கரை எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க மார்க் போட்டா அவன் பாஸ் மார்க்கு கூட வாங்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவங்க வர்றாங்க, நாங்க வரவேற்கிறோம். அரசியல் எண்ணம் மட்டுமல்ல முக்கியம், எண்ணிக்கை முக்கியம், மறந்துடாதீங்க சார். நீங்க ஆரம்ப காலத்துல திமுகல பயணிச்சு மதிமுகல சேர்ந்தீங்க சார். அதுக்கப்புறம் அதிமுக, அப்புறம் அமமுக, இப்ப டிவிகே சார். நீங்க அரசியல் அமமுகல இருக்கு இல்லையே, யார் சொன்னா உங்கள்ட்ட? டிடிவி தினகரனோட பயணிக்கல, சேர்ந்து பயணிக்கலையா? டிடிவி தினகரனோட பயணித்தேன். அமமுகன்னு ஒரு கட்சி தொடங்க நின்னைக்கு அம்மாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, வெளியேறுகிறேன்னு முதல்ல வெளியேறினவனா. கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி வெளியேறிட்டீங்க? ஆமா, தொடங்கின அன்னைக்கு வெளியேறினேன். அந்த பேரை அறிவிச்ச உடனே வெளியேறினேன். திராவிடம் இல்லாத ஒரு கட்சியில கூட நீங்க இல்ல சார். நம்ம தமிழக வெற்றி கழகத்திலயும் பேர் திராவிடம்னு இல்லையே. தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, தமிழகமும் திராவிடமும் வேறா? அது வேறுன்னு சொல்லி தானே நாம் தமிழர் சீமான் கட்சி. பைத்தியம்ங்க அவன் ஒரு மனநோயாளி. உன்னோட அதுக்கு ஏதாவது தரவு இருக்கா? நீ ஏதாவது படிச்சுட்டு பேசுறியா? நீ சூரியநாராயண சாஸ்திரியார் என்கிற பரிதிமார் கலைஞர் புத்தகம் படிச்சிருக்கிறியா? பேரறிஞர் அப்பாத்துரை பிள்ளைய படிச்சிருக்கிறியா? நீ மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைய படிச்சிருக்கிறியா? நீ கம்பேரிட்டிவ் கிராமர் எழுதினாம் பாருங்க, கால்டுவெல், அவரை படிச்சிருக்கிறியா? மறைநிலை அடிகளாரை படித்திருக்கிறாயா? அவருடைய பேரன் நம்பியாரூரன் எழுதிய புத்தகத்தை படித்து எதையுமே படிக்காம, எந்த தரவுகளுமே இல்லாம, திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான்னு எங்க தலைவரே சொன்னாரு. எனக்கு ரெண்டு கண் மாதிரின்னு. அதுக்குதான் அவர் சொன்னாரு சார், ஒண்ணு அந்த பக்கம் இல்லை, இல்லை இந்த பக்கம் இல்லை, ரோட்டுக்கு. அது எப்படி? தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான், தமிழகமும் திராவிடமும் ஒண்ணுதான். இதுல என்ன குழப்பம் உனக்கு? ஒண்ணு சொல்லுங்க. நீங்க தென்னிந்தியாவில் ஒரு முடிவை மக்கள் எடுக்கிறார்கள். ஆந்திராவில் யாருக்கு ஆட்சி? சந்திரபாபு நாயுடு. தெலுங்கானாவில் யாருக்கு ஆட்சி? காங்கிரஸ், ரேவந்த் ரெட்டி. கேரளாவில் யாருக்கு ஆட்சி? காங்கிரஸ். தமிழ்நாட்டில் யாருக்கு ஆட்சி? விஜய் ஆட்சி. உனக்கு தென்னிந்தியாவில் ஒரு முடிவு எடுக்கிறார்கள்.
வட இந்தியாவில் எடுக்கிற முடிவுக்கு எதிரான ஒரு முடிவு தென்னிந்தியா தொடர்ந்து எடுக்கிறது. இதற்கு என்ன பேர்? இதுக்கு பேர் தான் திராவிடம். அந்த திராவிடம் என்கிற அந்த சொல்லுக்கு உயிர் உண்டு. இது சீமானுக்கு புரிந்து கொள்ள தெரியாது. அவன் அறிவொளி இயக்கத்தில் கூட சேர்க்க தகுதி இல்லாத அடிமுட்டாள். சொந்த சுயநலத்திற்காக, திரள் நிதிக்காக இந்த நாட்டில் கட்சி நடத்துகிற காபோதி. அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்துவதற்கு நாக்பூரில் இருந்து நாளும் கூலி பெற்று குறைக்கிறவர் அவர். அதனால சீமானோட இதில் கம்பேர் பண்ணாதீங்க. சீமானுக்கு அரசியல், சீமானுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். அவர் கொள்கையை 20 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க சார். எப்போ? இந்த எலெக்ஷன்ல. அடுத்தது 1 லட்சமா வரும், அவ்வளவுதான். ஆனா 8% இருந்தது 4% ஆயிடுச்சு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், 234 தொகுதியிலையும் நீ டெபாசிட் இழந்து வரும், நீ உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம் இல்லைங்க. 234 தொகுதியில ஒரு இடத்துல டெபாசிட் இழந்துட்டு இன்னும் வாய்ஜாலம் கட்டுற நீ. திரை கவர்ச்சி மூலியம் தான் வந்துட்டாரு, கொள்கையை பேசி அவர் ஜெயிக்கல அப்படின்னு தான் சீமான் தொடர்ந்து இப்பயும். நாங்க தாங்க கொள்கை பேசுகிற கட்சி. நாங்க தாங்க 5 பேரை கொள்கை தலைவர்கள்னு வழிகாட்டும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டோம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் முதலாக ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். நாங்க கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாலேயே கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள், ராணி வேலு நாச்சியாருடைய படங்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி விட்டுதாங்க மேடைக்கு ஏறுறோம். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோம். 2வது தாவேக்காவினுடைய லட்சியம் பாடலை பாடுகிறோம். 3வது உறுதிமொழி, வலது கையை விரித்து வலது மார்பகத்தில் வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு அங்க கூட்டம் தொடங்குறோம். ஒன்னு மாதிரி குவார்டர் போட்டு கூட்டம் தொடங்குறோம். சார் நீங்க சொன்னீங்க தமிழ்த்தாய் வாழ்த்த கட்சி கூட்டத்தெல்லாம் பாடுறீங்க, பட் ஆனா சட்டசபையிலையும் சட்டசபையில் இன்னைக்கு பாடிட்டோம் பாத்தீங்களா? பதவி பிரமாணம் எடுக்கிற அன்றைக்கு, பதவி ஏற்கிற அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பு கவர்னருக்கு. கவர்னர் இந்திய அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற உரிமையும் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற கடமையும் கவர்னருக்கு உரியது. அது அவரே எடுத்தாரு. இன்னைக்கு எங்க சட்டமன்றம் கொடுக்கிறது தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல வந்துருது. சீமான் தூக்கல தொங்கும். மதிமுக வெளியே வந்தீங்க சார். இப்ப அப்படி இல்லை. என்னுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளுகிற பண்பு நலன் இல்லாத அரக்கத்தனமான நடவடிக்கைகளை எனக்கு எதிராக மேற்கொண்டதுனால வெளியேறினேன். ஆனால் இப்போ தற்போது வேறுபாடு ஒன்றும் கிடையாது. ஆனால் தற்போது மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் டிவிக்கோட 30 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னா ஃபென்டாஸ்டிக் அப்படின்ட்டாரு. ஆமாம், நேத்தி மீட்டும் பண்ணியிருக்காரு. ஸ்டெர்லைட் மறுபடியும் ஓப்பன் ஆகக்கூடாதுங்கிற கருத்து முன் வச்சிருக்காரு. துரை வைக்கவும் இந்த ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையில் தான் இருக்காங்க. மதிமுக டிவிக்கே பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுற மாதிரி சூழல் உருவாகும். வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வைகோவுக்கு முகத்திலேயே சாகிறது வரைக்கும் விழிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க. ஆனால் டிவிக்கே வரட்டும். அது டிவிக்கே லாபம்னா எனக்கு மகிழ்ச்சி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.